புளியங்கா பார்த்தாலே 90s கிட்ஸ் நினைவுகள். புளியங்கா மரம் கண்ணில் பட்டவுடன் 90s கிட்ஸ்களுக்கு மனசு தானாகவே சின்ன வயசுக்கு போயிடும். இப்போ குழந்தைகள் மொபைல் வீடியோ கேம் என்று இருக்கும்போது அந்த காலத்துல நம்ம சந்தோஷம் எல்லாம் இப்படி இயற்கையோட தான் சேர்ந்திருந்தது. மாலை நேரமானதும் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஊர்ல இருக்கும் பெரிய புளியங்கா மரத்துக்கு போவது ஒரு ரொம்ப பெரிய சாகசம்தான். யாராவது ஒருத்தன் மரத்திலே ஏறி கீழே நிக்கிறவங்களுக்கு புளியங்கா குலுக்கி வீசுவான். கீழே நிக்கிறவங்க எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு அதை பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. சில சமயம் கல்லால அடிச்சு காய விடுவோம். அது ஒரு வேற லெவல் டேலண்ட் போல இருந்தது. புளியங்கா சாப்பிடுறதுக்கு முன்பு அதுல இருக்கும் புளிப்பு சுவையை நினைத்தாலே நாக்கு சுருங்கிடும். உப்பு மிளகாய் தூள் சேர்த்து சாப்பிட்டா அந்த சுவை இன்னும் மனசுல நிக்குது. சில சமயம் வீட்டிலிருந்து உப்பு கொண்டு போயிட்டு நண்பர்களுடன் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவது, அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். அந்த நாட்களில் ஹெல்தி ஆர்கானிக் என்று யாருக்கும் தெரியாது. ஆனாலும் நம்ம சாப்பிட்டது எல்லாமே இயற்கையானதுதான். கைகளில் மண் படிந்தாலும் மனசு மட்டும் ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்கள்ல பெரிய சந்தோஷம் கண்ட காலம் அது. இப்போ புளியங்கா மரம் பார்க்கும்போது அந்த சின்ன வயசு சிரிப்புகள், நண்பர்கள், சண்டைகள், சமாதானங்கள் எல்லாம் ஒரு சினிமா மாதிரி கண் முன்னாடி ஓடிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கை எவ்வளவு மாறினாலும் அந்த 90s மெமரிஸ் மட்டும் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அந்த காலம், அந்த சந்தோஷம் திரும்ப வராதாலும் மறக்க முடியாதது. புளியில் உள்ள சத்துக்கள். புளி டேமரண்ட் ஒரு சாதாரண சுவையூட்டும் பொருள் மட்டுமல்லாமல் பல முக்கிய சத்துக்கள் கொண்ட இயற்கை உணவாகும். புளியில் உள்ள முக்கிய சத்துக்கள்: 1. வைட்டமின்கள். வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வைட்டமின் ஏ கண் ஆரோக்கியத்திற்கு நல்லது. வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் B1 B2 B3 உடல் சக்தி மற்றும் நரம்பு செயலுக்கு உதவும். 2. தாதுக்கள் மினரல்ஸ். பொட்டாசியம் இதய ஆரோக்கியம், இரத்த அழுத்தம் கட்டுப்பாடு. மெக்னீசியம் தசைகள் மற்றும் நரம்புகளுக்கு முக்கியம். இரும்பு சத்து அயன் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அதிகரிக்க உதவும். கால்சியம் எலும்புகள் வலிமை. 3. நார் சத்து ஃபைபர் ஜீரணத்தை சீராக்கும், மலச்சிக்கலை தடுக்கும். 4. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸை குறைத்து நோய்களை தடுக்க உதவும். 5. இயற்கை அமிலங்கள் நேச்சுரல் ஆசிட்ஸ். டாட்டாரிக் ஆசிட், மாலிக் ஆசிட் இவைதான் புளிக்கு அந்த புளிப்பு சுவையை தரும், மேலும் டைஜஷனுக்கு உதவும். புளி நன்மைகளும் தீமைகளும். புளி டேமரண்ட் என்பது நம்முடைய தினசரி சமையலில் முக்கிய இடம் பெற்ற ஒரு இயற்கை சுவையூட்டும் பொருள். சாம்பார், ரசம், புளிக்குழம்பு போன்ற பல உணவுகளில் புளி இல்லாமல் சுவையே முழுமையடையாது. ஆனால் இதற்கு நன்மைகளும் சில தீமைகளும் இருக்கின்றன. புளியின் நன்மைகள்: 1. செரிமானத்தை மேம்படுத்தும். புளியில் உள்ள இயற்கை அமிலங்கள் ஆசிட்ஸ் உணவை எளிதாக ஜீரணிக்க உதவுகின்றன. வயிற்று புடைப்பை குறைக்கவும் உதவும். 2. உடல் வெப்பத்தை குறைக்கும். புளி சாப்பிடுவதால் உடல் சூடு குறையும். கோடை காலத்தில் இது நல்ல சீரான உணவாக இருக்கும். 3. இதய ஆரோக்கியம். புளியில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் கெட்ட கொழுப்பை LDL குறைக்க உதவுகின்றன. 4. மலச்சிக்கலை தடுக்கும். இதில் உள்ள நார் சத்து ஃபைபர் குடல் இயக்கத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவும். 5. நோய் எதிர்ப்பு சக்தி. வைட்டமின் சி மற்றும் பிற சத்துக்கள் உடலின் இம்யூனிட்டியை மேம்படுத்துகின்றன. புளியின் தீமைகள்: 1. அதிகமாக சாப்பிட்டால் அமிலம் அதிகரிக்கும். புளி அதிகமாக எடுத்தால் வயிற்றில் அசிடிட்டி, ஹார்ட் பர்ன் போன்ற பிரச்சனைகள் வரலாம். 2. பற்கள் பாதிப்பு. புளியின் அதிக புளிப்பு சுவை பற்களின் எனாமலை மெதுவாக சேதப்படுத்தலாம். 3. மூட்டு வலி அதிகரிப்பு. சிலருக்கு புளி அதிகமாக எடுத்தால் ஜாயிண்ட் பெயின் அதிகரிக்கலாம். 4. சர்க்கரை நோயாளிகள் கவனம். புளி நேரடியாக சுகரை அதிகரிக்காது, ஆனால் அதிக அளவில் எடுத்தால் அப்படைட் அதிகரித்து இன்டைரக்டா பாதிக்கலாம். 5. மருந்துகளுடன் தாக்கம். சில மருந்துகளுடன் பிளட் தின்னர் போன்றவை புளி சேர்ந்து எடுத்தால் எதிர்விளைவுகள் இருக்கலாம். எப்படி எடுத்தால் நல்லது? அளவோட பயன்படுத்த வேண்டும். டெய்லி குக்கிங்கில் மாடரேட் அளவு. அதிக அசிடிட்டி உள்ளவர்கள் குறைத்து பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு அளவாக மட்டுமே கொடுக்க வேண்டும். முடிவு: புளி ஒரு சுவையூட்டும் அற்புதமான இயற்கை பொருள். சரியான அளவில் எடுத்தால் பல நன்மைகள் கிடைக்கும். ஆனால் அளவுக்கு மீறினால் தீமைகளும் இருக்கும். அளவோடு இருந்தால் அமுதம், அதிகமானால் அமிலம். டிஸ்க்ளைமர்: முக்கிய அறிவிப்பு. இந்த தகவல்கள் அனைத்தும் பொதுவான அறிவு மற்றும் விழிப்புணர்வுக்காக மட்டுமே வழங்கப்பட்டவை. இது மருத்துவ ஆலோசனை அல்ல. ஒவ்வொருவரின் உடல்நிலை வேறுபடும். அதனால் புளி அல்லது ஏதேனும் உணவுப் பொருள் அனைவருக்கும் ஒரே மாதிரி பொருந்தாது. வயிற்று அமிலம், அசிடிட்டி, அல்சர், மூட்டுவலி போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் புளி பயன்படுத்தும் அளவை கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே மருந்துகள் எடுத்துக்கொண்டால் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது நல்லது. குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் முதியவர்கள் உணவில் மாற்றம் செய்யும் முன் நிபுணர் ஆலோசனை பெற வேண்டும். உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற உணவு முறை குறித்து மருத்துவரை அணுகுவது மிகச் சிறந்தது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும்.